அனைவருக்கும் வணக்கம். நான் லெப்டினன்ட் விஎல் விமலா. மீண்டும் உங்கள் அனைவரையும் மெட்ராஸ் விஎல் விமலா சேனலுக்கு வரவேற்கிறேன். திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் லிசனிங் அண்ட் லேர்னிங் த லாங்குவேஜ் அண்ட் கெட்டிங் மோட்டிவேட்டட். இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸின் சப்ஜெக்ட் மற்றும் வர்பை பிங்க் கலரிலும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸின் சப்ஜெக்ட் மற்றும் வர்பை ஆரஞ்சு கலரிலும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சப்ஜெக்ட் மற்றும் வர்பை ப்ளூ கலரிலும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸின் சப்ஜெக்ட் மற்றும் வர்பை எல்லோ கலரிலும் ஹைலைட் பண்ணியிருக்கு. இதற்கு முன்னாடி போட்ட 4 டென்ஸினுடைய 4 வீடியோ மற்றும் 3 ஃபாலோ அப் ஷார்ட் ஸ்டோரி வீடியோவையும் பார்த்து பயன்படுத்தி 4 டென்ஸையும் சரியாகவும் பொருத்தமான இடத்திலும் பயன்படுத்தி பழகி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் மன அமைதியை அடைவது என்கிற தலைப்பில் சிறுகதையை கேட்க போகிறோம். வாங்க கதையை கேட்போம். செரெனிட்டி என்கிற கிராமம் இயற்கையின் காட்சி விருந்தாக உள்ளது. பெயருக்கு பொருத்தமாக அமைதியான சுற்றுப்புற சூழ்நிலை மன அமைதியை அதிகபட்சமாக அளிக்கிறது. ஆகையால் அந்த கிராமத்தை அடைந்த யாரொருவரும் மன அமைதியை எளிமையாக அடைந்துவிட முடியும். செரெனிட்டி கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு குடும்பம் கடந்த 10 வருடமாக நகரத்தில் வாழ்ந்து வருகிறது. இப்பொழுது இந்த குடும்பம் இந்த கிராமத்திற்கு திரும்புகிறது. இத்தனை வருஷத்தில் அவங்க இந்த கிராமத்திற்கு வந்ததே கிடையாது. இந்த குடும்பத்தில் 3 சகோதரர்கள் இருக்கிறார்கள். மூத்தவர் சுதீர் சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறார். இளையவர் சுமன் டெக்ஸ்டைல் ஷாப் வைத்துள்ளார். கடைசி சகோதரர் சந்தீப் 5 வருடங்களாக சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்து கொண்டிருக்கிறார் மற்றும் அவர் பணி சார்ந்த தொழிலை தொடங்க திட்டமிடுகிறார். அனைத்துமே நன்றாக நிர்வகிக்கப்படுகிறது. பார்வைக்கு எந்த ஒரு விஷயமும் தவறாக இல்லை. ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் முழு குடும்பமும் அவர்களுக்குள் அமைதி இல்லை என்பதை உணர்கிறது. அனைத்துமே வெறுமனே நிர்வகிக்கப்படுகிறது. இந்த காரணத்திற்காகத்தான் இப்பொழுது இந்த குடும்பம் இந்த கிராமத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பம் செரெனிட்டி வில்லேஜை அடைகிறது. இந்த கிராமத்தை அடைந்த பிறகும் இந்த குடும்பம் மன அமைதியை அடைய போராடுகிறது. அவர்களுடைய எதிர்மறையான அனுபவங்கள் அவர்களுடைய மனதை உலுக்கி வருகிறது. நல்லதொரு விடியற்காலையில் புத்த துறவி ஒருவர் அந்த கிராமத்தின் வழியாக செல்கிறார். அது அந்த குடும்பத்திற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அந்த புத்த துறவியிடம் விரைந்து சென்று வணங்கி அவர்களுடைய மன அமைதியின்மையை பற்றி கூறி உதவி கேட்கின்றனர். அந்த புத்த துறவி பொறுமையாக அவர்களுடைய மன குறையை கேட்டறிந்த பிறகு அவர்களிடம் ஒரு பானையை கொண்டு வர சொல்லி அனைவரையும் ஆற்றின் கரைக்கு அழைத்து செல்கிறார். அந்த புத்த துறவி பலமான சிறுகற்களை கொண்டு பாதி பானையை நிரப்பி அதை சுதீரிடம் கொடுத்து சுத்தமான நீரை கொண்டு வர சொல்கிறார். சுதீர் அந்த பானையை ஆற்றில் விட்டபோது அந்த பானை ஆற்றின் அடியில் சென்று மண்ணை இடித்து தண்ணீரை கலங்கலாக்கிவிட்டது. பாவமாக சுதீர் புத்த துறவியை பார்க்கிறார். அந்த புத்த துறவி அந்த பானையை திருப்பி எடுத்துக்கொண்டு அதில் உள்ள கற்களை நீக்கி பானையை காலியாக்குகிறார். இப்பொழுது சுத்தமான நீரை அதில் கொண்டு வரும்படி அந்த பானையை சுதீரிடம் கொடுக்கிறார். ஆனால் இன்னமும் அந்த தண்ணீர் கலங்கலாக இருப்பதை சுதீர் கவனிக்கிறார். புத்த துறவி அவரை காத்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். சிறிது நேரம் கழித்து நீர் தெளிவுற்றது. இப்பொழுது சுதீர் பானையை சுத்தமான நீரை கொண்டு நிரப்புகிறார். புத்த துறவி சுதீரிடம் கனிவாக கேட்கிறார், தண்ணீர் கொண்டு வருவதில் உனக்கு ஏன் தாமதமாகியது சுதீர்? முதலில் பானையில் இருந்த கனமும் இரண்டாவதாக ஆற்று நீர் தெளிவதற்கு தேவைப்பட்ட நேரமும் சுத்தமான நீரை கொண்டு வருவதை தாமதித்தது என்கிறார் சுதீர். ஒருவேளை பானையை காலி செய்யாமலும் ஆற்று நீர் தெளிவதற்கு போதுமான நேரம் கொடுக்காமலும் இருந்திருந்தால் உனக்கு சுத்தமான நீர் கிடைத்திருக்குமா என்று புத்த துறவி முகத்தில் மென்மையான புன்முறுவலுடன் கேட்கிறார். ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் குழப்பமான உணர்வுடன்
பார்க்கின்றனர். சுதீர் இல்லை என்று பதிலளிக்கிறார். விவேகமான புத்த துறவியோ ஒவ்வொருவரையும் நிதானமாக பார்க்கிறார். அதன் பிறகு மென்மையாக பேசுகிறார். நீங்கள் அனைவரும் கூட அதே சூழ்நிலையில்தான் உள்ளீர்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலிருந்து உங்களுடைய தேவையில்லாத அனுபவங்களை விட்டுவிட வேண்டும் மற்றும் நீங்கள் உங்கள் மனது அமைதியுடன் தெளிவு பெறுவதற்கு தேவையான நேரத்தை உங்கள் மனதிற்கு கொடுக்க வேண்டும். உடனே சந்தீப் புத்த துறவியிடம் கேட்கிறார், எவ்வாறு தேவையில்லாத அனுபவங்களை விட்டுவிடுவது மாங்க்? அவருக்கு பதிலளிப்பதற்கு பதிலாக கேள்வி கேட்கிறார் புத்த துறவி. உன்னுடைய வேலையில் வெற்றியாளன் ஆகுவதற்கு எவ்வளவு காலமாக போராடுகிறாய் சந்தீப்? கிட்டத்தட்ட 5 வருட காலமாக இருக்கும் என்று பதிலளிக்கிறார் சந்தீப். இங்கேயும் இது இப்படித்தான். இது ஒரு முறை பயிற்சி கிடையாது. இது ஒரு நிலையான தன் நினைவுற்ற பயிற்சி. உங்களுக்கு இதற்கு மேல் பயன்படாத அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் கவனத்துடன் விட்டுவிடுவது. இதற்கு மன்னித்தலையும் பயிற்சி செய்யுங்கள். மன்னிப்பதன் மூலம் மனதை வெறுமையாக்கும் இந்த செயல் இயற்கையாகவே உங்கள் மன அமைதியை பெறுவதற்கு அனுமதிக்கும். டியர் லிசனர்ஸ், நம்முடைய வாழ்விலும் நம் மனதை தேவையில்லாத அனுபவத்தினுடைய வெறுமையாக்குவதை தன்னினைவுற்ற பயிற்சியாக செய்தோம் என்றால் நம்மாலும் நம் மனதை மன அமைதியை கொண்டு நிரப்பிக்கொள்வதற்கு அனுமதிக்க முடியும். இதே கதையை ஆங்கிலத்தில் அட்டைனிங் பீஸ் ஆஃப் மைண்ட் என்ற தலைப்பில் கொடுத்திருக்கிறது. அதையும் பார்த்து இங்கிலீஷ் லாங்குவேஜை பரிச்சயம் ஆக்கிக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷில் எவ்வளவு கேட்குறோமோ அவ்வளவு லாங்குவேஜை கற்றுக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் கேட்டு பயன்படுத்திக்கோங்க. அதோட கூட மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர்.